சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். மனித புதைகுழியாகும் தமிழர் தாயகம், நீதி கோரி மக்கள் போராட்டம். நாட்டில் மூடப்படவுள்ள பல பாடசாலைகள், சபையில் அறிவித்த ஜனாதிபதி அனுர. உயர்த்த ஞாயிறு தாக்குதல் இராணுவத்துடன் தொடர்புபடுத்த சர்வதேசம் முனைப்பு. பட்டப்பகலில் வீடு புகுந்து கத்திமுனையில் தங்க நகை கொள்ளை. திருகோணமலையின் முக்கிய இடங்களை முடக்க பார்க்கும் தொல்லியல் திணைக்களம். தமிழர்களின் கரவை அறுத்ததற்கும் செம்மணி புதைகுழிதான் சான்று. காதலியை கொடூரமாக கொலை செய்து உயிரை மாய்த்த காதலன், பின்னணி குறித்து போலீசார் வெளியிட்டுள்ள தகவல். முன்னாள் அமைச்சரின் மகளின் சொத்துக்களை முடக்க நடவடிக்கை. யாழில் கல்யாண தரகரின் விபரீத செயலால் பரபரப்பு, பெரும் துயரை ஏற்படுத்தியுள்ள சம்பவம். மருமகளுடன் தகாத உறவு, மாமனாரை கொண்டவர்களுக்கு வழங்கப்பட்ட அதிரடி தண்டனை. தொடர்வன விரிவான செய்திகள். வடக்கு கிழக்கில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித புதைகுழிகளுக்கு நீதி வேண்டி மன்னார் அடம்பன் சந்தியிலிருந்து திருக்கேதீஸ்வரம் மாந்தை மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்ட இடம் நோக்கி அமைதி வழி பேரணி முன்னெடுக்கப்பட்டது. குறித்த அமைதி வழி பேரணி மாந்தை மேற்கு வெகுஜன அமைப்புகளின் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றுள்ளது. மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள அடம்பன் சந்தையில் இன்று வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு இந்த அமைதி பேரணி ஆரம்பிக்கப்பட்டது. பேரணியில் கலந்து கொண்டோர் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை கைகளில் ஏந்தியவாறு ஊர்வலமாக பயணித்தனர். குறித்த பதாதைகளில் எங்கே எங்கே எங்கள் உறவுகள் எங்கே, இலங்கை அரசு இது நாடா அல்ல இடுகாடா, வேண்டும் வேண்டும் சர்வதேச விசாரணை வேண்டும், மனிதனும் புதைகுழிக்குள் நீதியும் புதைகுழிக்குள்ளா, சர்வதேசமே மௌனத்தை கலை போன்ற பல்வேறு வசனங்கள் எழுதப்பட்ட பதாதைகளுடன் அடம்பனில் இருந்து திருக்கேதீச்சரம் மாந்தை மனித புதைகுழி நோக்கி அவர்கள் ஊர்வலமாக வருகை தந்தனர். அதைத் தொடர்ந்து திருக்கேதீச்சரம் மாந்தை மனித புதைகுழிக்கு முன்பாக ஒன்று கூடி அஞ்சலி நிகழ்வும் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சில பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளை முழுமையாக மூட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சபையில் இன்று ஆற்றிய விசேட உரையின் போது ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பாடசாலைகளின் தற்போதைய நிலவரம் தொடர்பில் அவர் புள்ளி விவரங்களுடன் எடுத்துரைத்திருந்தார். குறிப்பாக 100 மாணவர்களுக்கு குறைவான பாடசாலைகள் 3141 காணப்படுகிறது. சில பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளை முழுமையாக மூட வேண்டும், சில பாடசாலைகளை இணைக்க வேண்டும், இன்னும் சில பிரதேசங்களில் புதிதாக பாடசாலைகளை உருவாக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன் பொழுது தெரிவித்திருந்தார். உயர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தை இராணுவத்துடன் தொடர்புபடுத்தும் சர்வதேச சூழ்ச்சி இடம்பெறுகிறது என முன்னாள் அமைச்சர் உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன் பொழுது அவர் மேலும் தெரிவிக்கையில், காவல்துறை சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ள நிலந்த ஜெயவர்த்தனவுக்காக அல்ல, உண்மை மற்றும் நீதிக்காகவே நான் குரல் கொடுக்கிறேன். இலங்கை வரலாற்றில் என்றும் இல்லாத வகையில் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அனைத்து தகவல்களையும் முன்கூட்டியே புலனாய்வாளர்கள் கண்டுபிடித்து வழங்கியிருந்தனர். இப்படியான புலனாய்வாளர்கள் தண்டிக்கப்பட்டால் இதன் பிறகு 1000 குண்டுகள் வெடித்தாலும் தகவல்களை வெளியிட புலனாய்வாளர்கள் முன்வர மாட்டார்கள். நமது இராணுவத்தினரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நீதி மற்றும் உண்மைக்காக முன்னிலையாகும் பொறுப்பு என்பன எம்முன்னே உள்ளது. அதற்காக நாம் முன்னிலையாகுவோம். இன்றைக்கு 25 வருடங்களுக்கு முன்னர் புலிகள் அமைப்பு தோற்கடிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினோம். உயர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மாயையை உருவாக்கி இராணுவத்தினர் போர் குற்றங்களில் ஈடுபட்டார்கள் என புலிகளால் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டை நியாயப்படுத்தும் உள்நோக்கத்தின் அடிப்படையில் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தை இராணுவம் மீது சுமத்த சர்வதேச சூழ்ச்சி நடைபெறுகிறது. மேற்குலக நாடுகள் மற்றும் பிரிவினைவாத சக்திகளே இந்த சூழ்ச்சிகளின் பின்னால் உள்ளன. மேற்படி சக்திகளின் உள்ளக முகவர்கள் சிலர் இராணுவத்தின் மீது குற்றம் சுமத்தி டொலர்களை பெறுவதற்காக காட்டிக் கொடுக்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக உதய கம்பன்பில சுட்டிக்காட்டினார். மன்னார் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் நானாட்டான் முருங்கன் வீதியில் வசித்து வரும் ஓய்வு பெற்ற ஆசிரியை ஒருவரின் வீட்டில் புகுந்த முகமூடித்தருடன் கத்தியை காட்டி மிரட்டி கழுத்திலிருந்து தங்கச்சங்கிலியை கொள்ளையிட்டுச் சென்றுள்ளார். இந்த சம்பவம் நேற்றைய தினம் மாலை 4:30 மணிக்கு இடம்பெற்றது. குறித்த ஆசிரியை வீட்டில் தனிமையில் இருந்தபோது பின்பக்க வேலியால் வீட்டுக்குள் நுழைந்த திருடன் சத்தம் போடக்கூடாதென்று கத்தி முனையில் மிரட்டி ஆசிரியையின் கழுத்தில் அணிந்திருந்த சங்கிலியை கொள்ளையிட்டதோடு குறித்த ஆசிரியை கையில் அணிந்திருந்த வளையல்களை கழற்ற முடியாமல் விட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பில் முருங்கன் காவல்துறைக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் முருங்கல் காவல்துறையினர் வருகை தந்து சம்பவ இடங்களை பார்வையிட்டு விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர்.
திருகோணமலை பெருகல் பிரதேச செயலக பிரிவில் உள்ள தொல்லியல் இடங்களுக்கு சென்று பார்வையிட்டு கள ஆய்வு செய்யும் நடவடிக்கை ஒன்றை தொல்லியல் துறை அதிகாரிகள் மேற்கொண்டனர். இந்த ஆய்வு இன்று முன்னெடுக்கப்பட்டது. அதன்படி தொல்லியல் அதிகாரிகள், பெருகல் பிரதேச செயலாளர், பிரதேச சபை தவிசாளர், பாதுகாப்பு அதிகாரிகள், வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் என பலரின் பிரசன்னத்தோடு இந்த கள விஜயம் இடம்பெற்றது. பெருகல் பிரதேச செயலக பிரிவில் உள்ள அதிகமான இடங்கள், குறிப்பாக குடியிருப்பு காணிகள், விவசாய காணிகள் என பல இடங்கள் தொல்லியல் பகுதிக்குள் காணப்படுகிறது. மேலும் இந்த விடயமாக கடந்த பெருகல் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பிரஸ்தாபிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தமிழர்களுடைய கருவை கூட அறுத்துள்ளனர் என்பதற்கு செம்மணி புதைகுழி சான்றாகும். இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கவேந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறான விடயங்களை தெரிவித்தார். குழந்தைகள், சிறுவர்கள், முதியவர்கள் என பலரும் புதைக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக தாயின் கருவில் தமிழர்களின் கருவை கூட அறுத்துள்ளனர். தமிழின படுகொலை நடந்துள்ளது என்பதற்கு இதுவே சாட்சியாகும். எனவே சர்வதேச நியதிகளின் அடிப்படையில் சர்வதேச நாடுகள் மற்றும் நீதிமன்றங்களின் ஒத்துழைப்புடன் அகழ்வாய்வு நடவடிக்கைகள் இடம்பெற வேண்டும் என்று அவர் இதன்போது குறிப்பிட்டிருந்தார். அம்பாறை பதியத்தலாவ காதலியின் கழுத்தை அறுத்துக் கொல்லப்பட்டமை தொடர்பான தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். மரங்கல பகுதியில் நேற்று அதிகாலை வீட்டுக்கு நுழைந்த இளைஞன் வீட்டில் இருந்த தன்னுடைய 22 வயது காதலியின் கழுத்தை அறுத்து அவரின் தாயையும் தந்தையையும் பலத்த காயப்படுத்தி பின்னர் தன்னுடைய கழுத்தை அறுத்து உயிர் மாய்த்துள்ளார். பெண் தன்னுடைய 3 வருட உறவை முறித்துக் கொண்டதால் கோபமடைந்த காதலன் இவ்வாறு குற்றமளித்துள்ளார். காதலனால் கத்தியால் குத்தப்பட்டவர் 22 வயதுடைய DM சரோஜா உதயங்கனி என தெரிய வந்துள்ளது. மேலும் தாக்குதலுக்குள்ளான 62 வயதுடைய தந்தை மற்றும் 60 வயதுடைய தாயார் மட்டக்களப்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொலை செய்யப்பட்ட இளம்பெண்ணான சரோஜா மொன்றாகலையைச் சேர்ந்த இளைஞனுடன் சுமார் 3 ஆண்டுகள் காதல் உறவில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விளைஞன் சரோஜாவுக்கு பணம் மற்றும் பல்வேறு வழிகளில் உதவி செய்து அவரை திருமணம் செய்து கொள்ள எதிர்பார்த்ததாக தெரிவிக்கப்பட்டது. எனினும் சில காலத்திற்கு முன்பு சரோஜா அந்த இளைஞனுடன் கொண்டிருந்த காதல் உறவை நிறுத்தியுள்ளார். அவருடைய பெற்றோரும் அந்த இளைஞனை எதிர்த்தனர். இதன் காரணமாக அந்த இளைஞன் சரோஜா மீதும் அவரின் குடும்ப உறுப்பினர்கள் மீதும் கடும் வெறுப்பை கொண்டிருந்த நிலையில் இவ்வாறு கொலை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளைஞனால் கத்தியால் குத்தப்பட்ட இளம்பெண் வீட்டை விட்டு வெளியே ஓடி உறவினர் வீட்டுக்கு சென்று அங்கு உயிரிழந்தார். வீட்டை விட்டு தப்பிச் சென்ற இளைஞன் கூர்மையான ஆயுதத்தால் தனது கழுத்தை அறுத்து உயிரை மாய்த்துக் கொண்டார். முனராகலையில் இருந்து தன்னுடைய காதலியின் வீட்டுக்கு அந்த இளைஞன் வந்த மோட்டார் சைக்கிளையும் போலீசார் மீட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. போலீசாரை ஏமாற்றி வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்த்தனவின் மகள் சரணடையவில்லை என்றால் அவரது சொத்துக்களை முடக்க உத்தரவை பெறுவோம் என போலீசார் எச்சரித்தனர். இந்த நிலையில் அவரும் அவருடைய கணவரும் தங்கியிருப்பதாக தகவல் கிடைத்த பல இடங்களில் போலீசார் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். ஆனால் அந்த இடங்களில் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்த்தனவின் மகள் பல சந்தர்ப்பங்களில் ஒன்றிணைக்கப்பட்ட ஜீப் தொடர்பான விசாரணை தொடர்பில் கைது செய்யப்பட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானகியின் மகன் சமீபத்தில் விசாரணைக்கு தொடர்புடைய சட்டவிரோத ஜீப்புடன் கைது செய்யப்பட்டார். மேலும் அவர் தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளார். சட்டவிரோத ஜீப்பை நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்த்தனவின் மகளிடமிருந்து 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானகே கொள்வனவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழில் திருமண தரகு பணம் கொடுக்காத காரணத்தால் மனவிரக்தி அடைந்த தரகர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். சுன்னாகம் சூறாவத்தை பகுதியைச் சேர்ந்த 62 வயதான ஒருவரை உயிரிழந்தார். இவர் தன்னுடைய ஊரில் திருமணம் ஒன்றுக்கு தரகராக செயற்பட்டார். இந்நிலையில் அவருக்கான பணம் கொடுக்கப்படவில்லை. இந்த விடயத்தை அவர் இணக்க சபை நீதிமன்றம் வரை கொண்டு சென்றார். இருப்பினும் அவர் பதிவு செய்யப்படாத தரகர் என்ற ரீதியில் அவருக்கு பணம் கொடுக்கப்படவில்லை. இவ்வாறான நிலையில் உரும்பிராய் வடக்கு பகுதியில் உள்ள வயலுக்கு சென்று விஷம் அருந்தி அவரை உயிர் மாய்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தன்னுடைய மகனின் மனைவியுடன் கள்ளத் தொடர்பு வைத்திருந்த ஒருவரை தடிகளால் அடித்துக் கொண்ட குற்றச்சாட்டில் 4 பிரதிவாதிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தனது மகனின் மனைவியுடன் கள்ளத் தொடர்பு வைத்திருந்த ஒருவரை தடிகளால் அடித்துக் கொண்ட குற்றச்சாட்டில் தந்தை மற்றும் 2 மகன்களையும் குற்றவாளிகள் என்று கண்டறிந்த புலனறுவை மேல் நீதிமன்ற நீதிபதி 4 பிரதிவாதிகளுக்கும் மரண தண்டனை விதித்துள்ளார். கிங்குராகொட, உனகல வெகர, சந்தன பொக்குன 10ஐச் சேர்ந்த 2 தந்தை மற்றும் மகன் உட்பட 4 பிரதிவாதிகளுக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் 5வது மற்றும் 6வது பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்ட 2 பிரதிவாதிகளுக்கு சட்டமாதிபர் குற்றப்பத்திரிகை ஒப்படைத்திருந்தார். மேலும் 2 பிரதிவாதிகளும் விசாரணையின் போது இறந்துவிட்டதாக குறிப்பிடப்பட்டது. பிரதிவாதிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நியாயமான சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபித்ததில் அது நிரூபிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.